வருஷத்தில் 12லேருந்து 15 லட்ச ரூபா நமக்கு வந்து ஏர்ன் பண்ணுறோம், நமக்கு லாபகரமாக பண்ணுறோம். இங்கே காட்டில் மேய்ச்சல் போகக்கூடிய எல்லா மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மூக்கனாங்க இறங்குறது ஒன்று கிடையவே கிடையாது. அதோட மடியில் நீங்கள் கை வச்சு பால் கறக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பாலுடைய அளவு மொத்தமாக சேர்த்து இதை வந்து நம்ம பேக்கெட் பண்ணால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால, பிளாஸ்டிக் அந்த மாதிரி எந்த பொருளும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுனால எல்லாமே அலுமினிய கேனாக இருக்கணும். அடுத்தது பாட்டில்ஸ் எல்லாமே கண்ணாடி பாட்டிலாக இருக்கணும். பால் எப்படி பாட்டிலில் தந்தோமோ அதே மாதிரி வந்து ஒரு மண் சட்டியில் தயிரை வந்து பேக் பண்ணி நாங்கள் சென்னைக்கு அனுப்பிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட அங்கேயும் இங்கேயும் சேர்த்து ஒரு 600-700 லிட்டர் நம்ம வந்து பிக்கப் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போதைக்கு 1800 லிட்டர் பால் வந்து. வணக்கம், என்னோட பேர் பாலமுருகன். என்னுடைய சொந்த ஊர் வந்து வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டு. இப்போ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜான எருக்கம்பட்டில் தான் என்னுடைய சண்டே மில்க் நிறுவனம் வந்து துவங்கி இருக்கிறேன். கிட்டத்தட்ட இது துவங்கி வந்து ஒரு 4 வருஷம் இருக்குது. இந்த சண்டே மில்க் துவங்குறதுக்கான காரணம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் 2005 சென்னைக்கு வேலைக்கு போனேன். அதுவும் வந்து மீடியா சார்ந்த துறைக்கு தான் முதல் நான் வேலைக்கு போனது. இதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்டு சண்டே ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை முதல் துவங்கணும். நாங்கள் 2005 நாங்கள் சென்னையில் இருக்கும்போது ஒரு நண்பர், என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர், அவருக்கு நீண்ட நாள் கழிச்சு வந்து ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை இல்லாமல் இருந்து குழந்தை பிறந்தோடனே தாய்ப்பால் வந்து அவங்களுக்கு இல்லை, அவங்க ஒய்ஃபுக்கு. அப்போ வந்து வெளியிலிருந்து பால் வாங்கி கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்தது. மருத்துவர்கள் வந்து பால் வந்து நீங்கள் வந்து ஒரு பசுமாட்டு பாலாக கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நாங்கள் வந்து சென்னையில் வந்து நாங்கள் இருந்த பகுதியில் வந்து அமிஞ்சிக்கரை, அங்கேருந்து தேடல் துவங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட தூரம் தேடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரவாயில் பக்கத்தில் மாடுகள் வச்சுட்டு இருந்தாங்க. சரி, அதுக்கும் கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா மாங்காடுன்ற பகுதியில் வந்து ஒரு விவசாயிகள் வந்து பால் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனால் இவனுடைய தேவைக்கு, அந்த கை குழந்தைக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml 100 ml தான் தேவைப்படும். ஆனால் ஒரு நாளைக்கு அவர் 1/2 லிட்டர் பாலாச்சு வாங்கினா தான் நல்லா இருக்குங்கிறதுனால ஒரு கிட்டத்தட்ட அமிஞ்சிக்கரைக்கும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்தது. 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஏர்லி மார்னிங் பால் வந்து கறக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா போய் நின்றுடுவோம். ஏன்னா அதில் எதனா கலப்படம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால. இவ்வளோ தேடல் இருக்கா ஒரு நல்ல பாலுக்கு? ஒரு பசுமாட்டு பால் இங்கே கிடைக்கல. எல்லாமே நான் பேக்கெட் பால் வாங்கி கொடுக்கலான்னு சொன்னால் அவனுக்கு வந்து இதில் எல்லாமே மருந்துகள் எல்லாமே கலக்கியிருப்பாங்க, வேதிப்பொருள் இருக்கும். அதனால் எனக்கு பேக்கெட் மில்க் வேண்டாம், பசும்பால் தான் எனக்கு வேணுங்கிறதுனால இந்த தேடல் இருந்தது. சரி, நம்ம பகுதிகளில் எனக்கு அப்போ தான் ஒரு ஐடியா வந்தது. சரி, நம்ம மீடியாவில் இருக்கிறோம், நம்ம பகுதிகளில் இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பால் கிடைக்குது. ஆனால் அங்கே இருக்கிற விவசாயிகள் இருந்து இங்கே அங்கே கொள்முதல் பண்ணி இங்கே ஏன் வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நோக்கம் கிடைச்சது முதல்ல எங்களுக்கு. சரி, நம்ம அதையும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் 2020 பிப்ரவரியில் முதல் வந்து இங்கே ஃபேக்ட்ரி கட்ட ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக வேலூர் பகுதியில் ஃபேக்ட்ரி தொடங்கிட்டு என்ன மாதிரியான பால் கொடுக்கலாம் அப்படியே பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே பால் கிடைக்குது. நம்ம பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா காடுகளில் மேய்ச்சலுக்கு போகக்கூடிய நாட்டு மாடுகள் நிறைய இருக்கும். இதெல்லாம் வீட்டில் வளர்ப்பாங்க. அதுக்குன்னு அவங்க வந்து கேர் எடுத்துக்க மாட்டாங்க பெருசாக. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் இவங்க தீவனம் வைக்கிறது வந்து குறைவு. இந்த பகுதிகளில் மாடுகளை காட்டில் மேய்ச்சலுக்கு அனுப்பிடுவாங்க. அது காட்டில் வந்து மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்து தரக்கூடிய பாலோட அளவு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் கலப்பின மாடுகள்னு சொல்லி சொல்கிறது, நாட்டு மாடுகளே ஒரு வகையான இனங்கள் இங்கே கிடையாது. துறிஞ்சித்தலைன்னு சொல்லக்கூடிய இனங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் காங்கேயம் இருக்குது, அப்புறம் புங்குனூர் இனத்தை சார்ந்தது இருக்குது, பர்கூர் இனத்தை சார்ந்தது இருக்குது. இந்த மாதிரி வந்து கலவையான மாடுகள் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஆனால் எல்லாமே நாட்டு மாடுங்க. இது எல்லாமே காட்டில் மேய்ச்சல் போய் சாப்பிட்டுட்டு வந்து கொடுக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா பாலோட அளவு 1.5 2 லிட்டருக்கு மேலே வந்து பால் அளவு இங்கே கிடைக்காது. அவ்வளோ வந்து இந்த பாலை நம்ம ஏன் கறந்து கொடுக்கணும்? இப்போ நிறைய வந்து ஒரு மாட்டில் மடியில் கை வச்சோம்னா ஒரு 10 லிட்டர் பால் கறந்தா வியாபாரத்துக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது, இல்லை, இது குறைவான அளவாக இருந்தாலும் கூட நம்ம ஒரு 2000 லிட்டர் இந்த பகுதியை ஒரு 8 கிராமங்கள் இந்த பகுதியில் ஒரு அரவட்லா, பாஸ்மார் பண்டா, கோட்டையூர், அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எருக்கம்பட்டு வில்லேஜ், இந்த பக்கம் பத்திரப்பள்ளி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாராங்கல், இந்த மாதிரி எல்லா பகுதிகளிலுமே நம்ம போய் பால் எடுத்துமோனாலும் கூட ஒரு 2000 லிட்டர் தான் தேரும். நாட்டு இன மாடுகள் கூட 2000 2500 லிட்டர் தான் கிடைக்கும். இந்த 2500 லிட்டர் வந்து சென்னைக்கு கொடுத்தா போதுமானதாக இருக்கும் நமக்கு. அவ்வளோ நல்ல பாலை நம்ம வந்து அங்கே கொடுக்குறோம் அப்படின்னா. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ஆவாரம்பூ சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆவாரம்பூ சாப்பிட்றதுக்கு வந்து சிட்டி பகுதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆவாரம்பூ கிடைக்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மாடுங்க காட்டில் மேய்ச்சலுக்கு போகும்போது ஆவாரம்பூ சாப்பிடும், அருகம்புல் சாப்பிடும், கீழாநெல்லி, பிரண்டை, தும்பப்பூவு, இந்த மாதிரி என்னென்ன வகைகளான இருக்கக்கூடிய எல்லா மூலிகையும் சாப்பிட்டுட்டு, அருகம்புல் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அது கொடுக்கக்கூடிய அளவு வந்து 2.5 லிட்டர் பால். கால்நடைனா நடந்துகிட்டே இருக்கணும் நிறைய. இந்த பகுதியில் மேய்ச்சலுக்கு போயிட்டு வர்றதுனால குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து ஒரு 7 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு அப் அண்ட் டவுன் ட்ராவல் பண்ணும். இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பாலுடைய அளவு மொத்தமாக சேர்த்து இதை வந்து நம்ம பேக்கெட் பண்ணால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால
நம்மளுடைய இதுவே பார்த்தீங்கன்னா பாட்டில் ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு பிளாஸ்டிக் அந்த மாதிரி எந்த பொருளும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுனால எங்களுடைய கம்பெனிக்கு ஆரம்பிக்கும் போது முதல்ல பிளான் பண்ணிட்டோம். எல்லாமே அலுமினிய கேனாக இருக்கணும். அடுத்தது பாட்டில்ஸ் எல்லாமே கண்ணாடி பாட்டிலாக இருக்கணும். யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது. ஒரு வீட்டில் வந்து நம்ம ஃபில் பாட்டில் வச்சுட்டு எம்டி பாட்டில் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த சிரமங்களெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதலாக வந்து சிரமப்பட்டு தான் இது முதல்ல ஆரம்பித்தோம். அப்போ எனக்கு மீடியாவில் வந்து ஒர்க் இருந்துட்டு இருந்தனால ஒரு பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இங்கே பண்ணலாம்னு நினச்சிட்டு அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை துவங்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 கோடி ரூபா ஆயிடுச்சு எங்களுக்கு. நல்ல மாதிரி துவங்கிட்டோம். பாட்டில்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம். இதை வந்து முதல் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும். இது வந்து பெரிய விளம்பர யுக்தியாக நாங்கள் எதுவுமே பயன்படுத்தலை. மவுத் டாக்ல இருந்தால் போதும். நம்ம அதுக்கான விளம்பரத்துக்கான செலவுகள் பண்ணுறதுக்கான ஐடியா இல்லை எங்களுக்கு. ஒரு நல்ல ப்ராடக்ட்டை கொடுத்தோம்னா அவங்களே மவுத் டாக்ல நிறைய பேர் வந்து பேச பேச நம்மளுடைய கன்சூமர் அதிகமாகவாங்கன்னு பிளான் பண்ணோம். எங்களுடைய முதல் அவுட்லெட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஐயப்பந்தாங்கல்ல முதல் நாங்கள் ஒரு அவுட்லெட் போட்டோம். ஐயப்பந்தாங்கல் பகுதியில் ஒரு கடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ அன்றைக்கே என்ன பண்ணோம்னா எல்லாருக்கும் வந்து இலவசமானதை விட ₹1 வந்து டீ, காஃபி எல்லாமே கொடுத்தோம். நீங்கள் வந்து நேரில் வந்து குடிச்சு பாருங்கள். எங்களுடைய நாட்டு மாடு பாலில் கொடுக்கக்கூடிய டீ, காஃபி முதல் குடிச்சிட்டு இது திருப்தியாக இருந்ததுன்னா எங்களுடைய பாலை வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணோம் நாங்கள். அது மாதிரி எல்லாருமே வந்து பிடிச்சிருந்தது. எங்களுடைய பாலில் வந்து ஒரு பாட்டில் ஃப்ரீசரில் இருக்கிறதோ அந்த ஃப்ரீசர் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாட்டிலுக்கு மேலே ஒரு ஃபேட் இவ்வளோ வந்து நிற்கும். அதெல்லாம் அவங்க பார்க்கும்போது அவ்வளோ திருப்தி ஆயிடுச்சு அவங்களுக்கு. உண்மையாகவே வந்து எந்த ஒரு ஃபேட் கண்டென்ட் எடுக்காமல் இது வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம கையில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால இது நிறைய பேர் லைக் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண ஒரு 6 மாத காலத்திலே எங்களுக்கு வந்து ஐயப்பந்தாங்கல் சுற்றி வந்து ஒரு 400 லிட்டர்ஸ் வந்து வியாபாரத்துக்கு கொண்டு போயிட்டோம் நாங்கள். 400 லிட்டர் பாலை வந்து அளிக்கக்கூடிய அளவுக்கு வந்து வளர்ந்துட்டோம். சரி நம்ம சென்னை நேராக எடுத்தோன்னு லாங்கில் சென்னைக்கு போயிட்டோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வேலூரில் ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டு காங்கேயம் பகுதியில் வந்து காங்கேயநல்லூர் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் மில் ரோட்டில் வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணோம். கிட்டத்தட்ட அங்கேயும் இங்கேயும் சேர்த்து ஒரு 600-700 லிட்டர் நம்ம வந்து பிக்கப் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போதைக்கு 1800 லிட்டர் பால் வந்து சேலுக்கு கொண்டு போயிட்டோம். இப்போ 1800 லிட்டருமே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பாட்டில் மில்காக இல்லை, ஒரு 800 லிட்டர்லேயே நிற்கிது. இப்போ நமக்கு ஒரு பாட்டில் மில்க் பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டோட பால் வந்து ஒரு 800 லிட்டர் தான் போகுது. இது பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மற்ற பகுதியில் எங்கள் பகுதியில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணிக்கிற ஒரு பாலை கொண்டு வர ஒரு எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணலன்னு சொல்கிற இது எடுத்துகிட்டு போய் நேராக மற்றவங்களுக்கு சென்னை தான் தருவியா, எங்களுக்கெல்லாம் கிடைக்கிற மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கேயும் வீட்டில் வந்து டோர் டெலிவரி பண்ணிட்டு இருந்தோம் பாட்டில் எல்லாமே. அப்புறம் கடைகளில் இருக்கிறதெல்லாம் வச்சா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால வேறு வழி இல்லைங்கிறதுனால இப்போதைக்கு நாங்கள் பேக்கெட் மில்க்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த பேக்கெட் மில்க்கும் இப்போதைக்கு வழக்கமாக இருக்கக்கூடிய மாதிரி எல்லார் இடத்துலையும் வந்து டோன்டு மில்க்கு, ஸ்டாண்டர்டைஸு, ஃபுல் க்ரீம் இது எல்லாமே தரும். கேர்டும் நம்மளுடைய இதில் இருக்குது. இது எல்லாமே நம்ம பண்ணுறோம். இப்போதைக்கு நம்ம வந்து நாட்டு மாட்டில் பாட்டில் மில்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாட்டில் தயிர் யாருமே தரமாட்டாங்க. இது வந்து நம்ம தனிப்பட்ட முறையை யூனிக்காக தரணும்னு ஆசைப்பட்டதுனால நாங்கள் பிராண்டை நல்லா பண்ணணும்னு ஆசைப்பட்டதுனால பால் எப்படி பாட்டிலில் தந்தோமோ அதே மாதிரி வந்து ஒரு மண் சட்டியில் தயிரை வந்து நாட்டு மாட்டோட தயிரை வந்து உரைய வச்சு அது உர ஊற்றி அதுக்கப்புறமா வந்து அதை பேக் பண்ணி நாங்கள் சென்னைக்கு அனுப்பிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட எல்லாருடைய மனசுலையுமே வந்து இந்த பிராண்ட் வந்து நல்ல மாதிரி நின்றுது. ஓப்பனாக சொல்லணும்னா 2020 பார்த்தீங்கன்னா ஒரு 1500 எங்களுடைய நெய்யை வந்து 1 லிட்டர் நெய் 1500 கொடுத்து வாங்குறது அளவுக்கு வந்து எல்லாரும் இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பியூராக இருந்தது. நல்ல மாதிரி பிஸ்னஸ் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் வந்து பாட்டில் செக்மெண்ட் இல்லாமல் பேக்கெட் செக்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு பால் எடுக்கிறதுல ஒரு சிரமம் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வளர்க்கக்கூடிய எல்லா மாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்கும் மாடாக இருந்தாலும் மூக்கணாங்கயிறு இருக்கும். இங்கே காட்டில் மேய்ச்சல் போகக்கூடிய எல்லா மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மூக்கணாங்கயிறுங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அதோட மடியில் நீங்கள் கை வச்சு பால் கறக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா விவசாயிங்க கையிலேயே வந்து அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய வளர்ப்பு எந்தெந்த ஓனரோ அவங்க கையிலேயே வந்து பால் கறக்க நாங்கள் விட்டுட்டோம். எங்களுடைய வெஹிக்கிள் போயிட்டு ஒரு இடத்துலையுமே வந்து மில்க் கலெக்ட் பண்ணி வந்துடும். ஒவ்வொரு விவசாயி கையில் எத்தனை லிட்டர் வந்து பால் கொள்முதல் பண்ணியிருக்கிறோங்கிறது ஒரு கணக்கு வச்சுட்டு அவங்களுக்கு வந்து 10 டேஸ் வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை வந்து அவங்களுக்கு வந்து அந்த பாலுக்கான தொகையை நாங்கள் கொடுத்துறோம். நாங்கள் இப்போ இந்த பாலெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸை பண்ண இங்கே ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கறந்ததுல இருந்து ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளே வந்து ஒரு பாலை வந்து ப்ராசஸ் பண்ணிடணும். ஏன்னா வெயில் சீசனாக இருந்தது. வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புளிப்புத்தன்மை ஒரு அசிடிட்டி ஃபார்ம் ஆகிட்டே இருந்துட்டு உங்களுக்கு பால் கெட ஆரம்பிச்சிடும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ கறந்த பாலை எவ்வளோ வேகமாக கொண்டு வந்து நம்ம இடத்துல சேர்க்குறோங்கிறது தான் ரொம்ப நமக்கு முக்கியமான விஷயமா இருந்தது. மற்ற வந்து கம்பெனிகள்லையோ இல்லையோ நம்ம எதுலையோ ஒன்று பார்க்கணும் அப்படின்னா நீண்ட தூரமாக பயணம் பண்ணி தான் ஒரு கம்பெனிக்கு போய் சேர வேண்டியது இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகபட்ச தொலைவில் இருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பகுதியில் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அரவட்டலா மலை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் கோட்டையூர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் பத்திரப்பள்ளி, இந்த பக்கம் வந்து ஒரு 8 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய சாராங்கல், இந்த மாதிரி பகுதிகள் எடுக்கிறதுனால பால் கறந்த குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே எங்களுக்கு பால் உள்ளே வந்துடும். அதை வந்து குடிச்சு பார்த்துட்டு அசிடிட்டி ஃபார்ம் ஆயிருக்க என்னென்னலாம் இதுக்கும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனலைசர்னு சொல்லுவோம். அதில் வந்து ஒரு பாலுடைய தரம், ஃபேட், எஸ்என்எப் எல்லாமே நாங்கள் செக் பண்ணிக்குவோம். இதை ஏன் செக் பண்ணுறோம்? பாட்டில் மில்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
பேக்கெட் மில்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 4.5 லெவல் கொடுக்கணும், 3 லெவல் கொடுக்கணும், அதுக்கப்புறம் 6 கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். டோன்டு மில்க்கு, ஸ்டாண்டர்டு, ஃபுல் கிரீம்னு சொல்லிட்டு. இதுக்கு நம்ம வந்து வேரியண்ட் பார்த்து பிரிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் பாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம வரந்தனுடைய காட்டு மாட்டு பாலை அப்படியே ப்ராசஸ் பண்ணிடுவோம் நாங்கள். நம்ம இந்த குவாலிட்டி செக்கிங் எல்லாம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம பாலோட அளவு வந்து 4 பாயிண்ட் இருக்கா, மினரல்ஸ் இருக்கா, இதெல்லாம் இல்லை, கரெக்டாக இருக்கும் நாட்டு மாட்டு பாலை பொறுத்த வரைக்கும். கொண்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ப்ராசஸிங் போவோம். நமக்கு அந்த ப்ராசஸிங் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த இருக்கக்கூடிய லெவல் அசிடிட்டி ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்டைஸ்னு ஒன்று பண்ணுவோம். நம்ம பேஸ்டைஸ் பண்ணாமல் எந்த பாலும் நாங்கள் தர்றதில்லை. பேஸ்ட் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலை வந்து ஒரு கொதிநிலைக்கு கொண்டு போய் உடனே சடனாக வந்து சில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து பேஸ்டைஸுங்கிறது. அது ஏன் செய்கிறோம் அப்படின்னீங்கன்னா, ஒரு 100 டிகிரி வெப்பத்தில் வந்து ஒரு பாலை வந்து கொதிநிலைக்கு கொண்டு போயிட்டு சடனாக ஒரு 4 டிகிரிக்கு வந்து நம்ம சில் பண்ணும்போது பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து இறந்து போயிடும். அது உடனே ஒரு சூடு, உடனே ஒரு சில், அந்த மைனஸில் அதனுடைய இது தாங்காமல் அந்த பாக்டீரியாஸ் வந்து இறந்து போனதுக்கப்புறம் அதில் இருந்து அந்த செல்ஃப் லைஃப் கூடிரும். நமக்கு அந்த பாலுடைய வந்து ஆயுள் காலத்தை கூட்டுறதுக்கான ஒரு வழியாக நம்ம இதை வந்து மேற்கொள்கிறோம். நம்ம இந்த பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பாலை வந்து பாட்டில் அடைச்சி நம்ம வந்து வெளியில் கொண்டு போகிறோம். நமக்கு இது வந்து எல்லாரும் பாலை வந்து கொதிக்க வைக்கிறீங்களே, பால் வந்து அப்போ வந்து பச்சை பால் இல்லையான்னு கேட்பாங்க. பேஸ்டைஸுங்கிறது வந்து டபுள் பாயில் மெத்தட்னு சொல்லக்கூடிய ஒரு முறையில தான் வந்து பாலை கொதிக்க வைக்கிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரெக்டாக வந்து நெருப்பு வச்சு ஒரு பாலை கொதிக்க வைக்கிறது இல்லை. குண்டானில் ஒரு குண்டானில் தண்ணியை ஊற்றி நம்ம நெருப்பு வச்சோம்னா அந்த தண்ணி வெந்ததுக்கு அப்புறம் அது ஆவியாகிற டைம்ல இன்னொரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளே இறக்கும். இப்போ டைரக்ட் ஹீட்டு கிடையாது, டபுள் பாயில் மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு பைப் லைனில் பாலும் ஒரு பைப் லைனில் வந்து சுடு தண்ணியும் போகும். இது ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் ஓட்டினா என்ன ஒரு ஹீட்டு கிடைக்கும், அந்த ஹீட் தான். இந்த பால் இந்த ஹீட் ஆயிடுச்சு, அடுத்த செகண்ட்ல வரும்போது பார்த்தீங்கன்னா சில்லிங் லைன் போயிட்டு இருக்கும். அதுல ஒரு பால் படும்போது திரும்ப உடனே சில் ஆயிரும். இதுதான் இந்த ப்ராசஸ். அதனால வந்து பால் வந்து கொதிக்க வச்சதுனால நம்ம வந்து வேக வச்ச பால் கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பச்சை பால் தான் எல்லாமே நம்ம கொடுக்கறது. இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணி உங்க கையில நம்ம பால் அனுப்புறதுனால குறைஞ்சபட்சம் எங்களுடைய பால் வந்து 3 நாள்ல இருந்து 7 நாள் வரைக்கும் கெடாம இருக்கும். நம்ம நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா 2 விதமான நெய் பண்ணுறோம். ஒன்று வந்து அதாச்சும் எப்படி சொல்றது, நாட்டு மாட்டோட நெய் ஒன்று பண்ணுறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் மில்க்கு கூடிய HF கிராஸ், ஜெர்சி இந்த மாதிரியான வகையோட பால்களுடைய இதுலேருந்து எடுத்துக்கூடிய நெய் பண்ணுறோம். 2 வகையான நெய் பண்ணுறோம். நாட்டு வகையான நெய் பண்ணுறதுல வந்து ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதிகம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் சொல்லுவோம். நம்ம முன்னோர்கள் செய்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாட்டு மாடை வந்து காய வச்சு அதை வந்து ஃபுல்லாகவே உரம் ஊற்றி தயிராக்கிடுவோம். தயிர் துவஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் வரைக்கும் வச்சிருந்து நல்ல கொஞ்சம் புளிப்பேறினதுக்கு அப்புறமா அதை வந்து மோர் கடையிற மாதிரி வந்து நமக்கு வந்து வெண்ணெய் கடைஞ்சி எடுப்போம். நம்ம பழைய காலத்தில் கடைஞ்சி எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மோட்டர் செட்டப் வச்சிருக்கிறோம். அதில் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸாக வந்து அது வந்து உங்களுக்கு சட்டனாக இது பண்ணி கொடுக்கும். அதுலேருந்து பட்டர் கடைஞ்சி, அந்த தயிர்லேருந்து பட்டர் கடைஞ்சி எடுத்து அந்த பட்டரை வந்து நமக்கு வந்து நெய் ஆக்குறோம். இது வந்து ஒரு நெய் உங்களுக்கு வந்து ஏட்டு நெய் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் கையில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 டேஸ் ஆகும் நமக்கு டெலிவரி கொடுக்கறதுக்கு. ஏன் காரணம் அப்படின்னா, நாங்கள் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் நெய்க்கு வந்து உள்ளே போவோம். ஏன்னா பாலுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு ஆர்டர் இருந்தால் மட்டும் ஏட்டு நெய். இப்போ வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து வாங்குறாங்க. குறைஞ்சபட்சம் நாட்டு மாட்டோட நெய் வந்து 5000 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு வந்து ஒரு 2500 ரூபாய்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நெய் அடக்கமாயிருது. ஏன்னா எங்களுடைய கால்குலேஷன் எப்படின்னா, ஒரு 40 லிட்டரு பாலுக்கு எவ்வளோ வெண்ணெய் வருது, அந்த வெண்ணெயை காய்ச்சனோம்னா நமக்கு நெய்யா என்ன கிடைக்குதுங்கிறது தான். நமக்கு 80% நமக்கு வந்து ஒரு வெண்ணெய் எடுத்தீங்க அப்படின்னா அந்த வெண்ணெயிலேருந்து 80% வந்து நெய் நம்ம கையில் கிடைச்சிடும் காய்ச்சனோம்னா. அதனால அதை வச்சு தான் நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணி கொடுக்குறோம். இது பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கமே எங்களுக்கு ஐடியா கிடையாது. அதிகமாக எல்லாருமே பணத்துக்காக தான் இருக்கிறோம். நம்ம இவ்வளோ 2 கோடி ரூபா செட்டப் பண்ணி இப்போ எல்லாருமே கேட்கறது என்னன்னா, ஒரு 2 கோடி ரூபா வந்து பேங்க்ல போடுச்சுன்னா உங்களுக்கு பெரிய வருமானம் வருமாப்பா, இதில் போட்டுட்டு மீடியாலாம் விட்டுட்டு இங்கே வந்து ஏன் நீ கஷ்டப்பட்டு இருக்கிற டே அண்ட் நைட்ல அப்படிங்கிறாங்க. இது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட்டை, ஒரு பிராண்டை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா லைஃப் லாங் வந்து நம்ம வந்து ஒரு டிராவல் பண்ண முடியும். அந்த பிராண்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான சிரமங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு காலத்தில் வந்து அது ஒரு பெரிய நிறுவனம் வளர்ந்து வரும்போது ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம போவோம் அப்படிங்கிறது தான் நமக்கு. நம்மளுடைய நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டு வருமானம் சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நமக்கு ஒரு மாதம் ஒரு ஒரு இதுக்கு வந்து 15 லட்ச ரூபாய் குறைஞ்சபட்சம் ஒரு டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு ஆண்டு வருமானம் மொத்தம் ஒரு 2 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட பண்ணிட்டு இருக்கிறோம். என்னுடைய வருமானமாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல ஒரு 12 லட்ச ரூபா, கிட்டத்தட்ட 12லேருந்து 15 லட்ச ரூபா நமக்கு வந்து ஏர்ன் பண்ணுறோம். இப்போ நமக்கு லாபகரமாக பண்ணுறோம். இது வந்து இப்போ மதிப்பு கூட்டு பொருளெல்லாம் பண்ணதுனால இப்போ நம்ம வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 15 லட்ச ரூபாங்கிறது ஒரு குறைஞ்சபட்சம் வந்து 25 லட்சம் 30 லட்சமா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நீங்க எப்பவுமே வந்து ஒரு பாலா பண்ணாதீங்க. பாலை மதிப்பு கூட்டு பொருளா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பொருளை வந்து சேவ் பண்ண வைக்க முடியும், வருமானங்களை அதிகரிக்க முடியும் நம்மளால. இப்ப நெய் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சொன்னேன், பாலை வாங்கினீங்கன்னா நாளைக்கே நீங்க வியாபாரம் பண்ணணும். ஒரு விவசாயி இன்னைக்கு பால் கறந்துட்டோம், அந்த பாலை கொண்டு போய் நம்ம வச்சுட்டோம்,
இன்னைக்கே வியாபாரம் பண்ணாதா இல்லை நாளைக்கு கெட்டு போயிடும் அப்படிங்கிறது. ஸ்டோரேஜ் பண்ணணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. ஆனால் அதே வந்து பாலை இப்போ நீங்கள் தயிராக்கிட்டீங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் வச்சிருந்து நம்ம வேலிடிட்டி வச்சு நம்மளால வெளியில் கொடுக்க முடியும். அந்த பொருளை வந்து மதிப்பு கூட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பொருள் 10 நாள் கெடாது, அதுக்குள்ள நம்மளால வியாபாரம் பண்ணிட முடியும். இதே வந்து நீங்கள் பன்னீரா பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 15 நாளுக்குள்ள நம்மளால வியாபாரம் பண்ணி காசாக்க முடியும் நம்மளால. இப்போ நெய்யாக்கிட்டீங்க, க்ரீம் எடுத்துட்டீங்க, அந்த க்ரீமை வந்து நம்ம வந்து நெய்யாக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 3 மாசத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நம்மளுடைய பொருளை வந்து கையில் வச்சுக்க முடியும் நம்மளால. இப்போ உங்களுடைய பொருளை எந்த அளவுக்கு மதிப்பு கூட்டு பொருளாக பண்ணுறீங்களோ அதுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும். இப்போதைக்கு என்னுடைய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுறோம். கையில் கிடைக்கக்கூடியது வந்து இப்போ ஒரு 15 லட்ச ரூபா நம்ம ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்த ஆண்டுக்குள்ளே குறைஞ்சபட்சம் ஒரு 25 லட்ச ரூபா ஆண்டு வருமானமாக நாங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.